ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்மாவை தப்பான ஒரு இடத்துல போட்டால் அந்த வாக்கியமே அதோட பொருள் மாறி போயிடும். இது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறுத்தற்குறிகள், கமா, ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம படித்ததுக்கு தமிழில் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. லைக் கலைச்சொல் மாதிரி தான் அதுவும் இருக்கும். அண்ட் இதுக்கு வகைகள் இருக்குது, அது ஒவ்வொன்றுக்கும் பயன்பாடு இருக்குது. வித் எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்களோட இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறுத்தற்குறிகள், இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல நிறுத்தற்குறியோட பயன்பாடு. இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை, இதுதான் ஒரு சென்டென்ஸு. இதில் அந்த கமா அதை இடம் மாற்றி போடுறாங்க. இன்று கமா முதல் தோசைக்கு துவையல் இல்லைன்னா இன்றைக்கி மட்டும் முதல் தோசைக்கு துவையல் கிடையாது, சட்னி ஃபஸ்ட்டு தோசைக்கு கிடையாதுன்னு மீன் ஆகிடுது. இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை, அதாவது இன்னிலேருந்து என்றைக்குமே தோசைக்கு துவையல்ங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது இந்த ஒரு கமாவை ஒரே ஒரு வேர்ட் தள்ளி போடும் பொழுது மீன் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது ஒரு தோசைக்கு துவையல் இல்லைன்னும் இன்னிலேருந்து தோசைக்கே துவையல் இல்லைங்கிறதும் அந்த பொருள் மாற்றம் காரணம் அந்த கமா. அந்த கமாவை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் என்னன்னு சொல்லுவாங்க? முற்றுப்புள்ளி, அதாவது க்ளோசிங். அந்த மாதிரி கமாவை என்ன சொல்லுவாங்க? கார்புள்ளி. செமிகோலன் அரைப்புள்ளின்னு சொல்லுவாங்க. கோலன் அதை முக்கார் புள்ளின்னு சொல்லுவாங்க. கொஷின் மார்க்கை வினாக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளமேஷன் மார்க் உணர்ச்சிக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபாஸ்டஃபி போடுவோம்ல, டபுள் அஃபாஸ்டஃபி, சிங்கிள் அஃபாஸ்டஃபி. டபுள்னால் இரட்டை மேற்கோள் குறி, சிங்கிள்னால் ஒற்றை மேற்கோள் குறி. அண்ட் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல மேக்ஸ்லலாம், இதை அடைப்புக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறுத்தற்குறிகளோட வகைகள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக பயன்படுது. இப்போ நான் மேலே கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா ஒரு சரியான வகையில் அர்த்தமும், இதே கொஞ்சம் மாற்றி பயன்படுத்தினா வேறொரு அர்த்தமும் புலப்படும். மோஸ்ட்லி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இது இதுக்கு தான் பயன்படும், இதுக்கு தான் பயன்படும். ஆனால் சில விஷயங்கள் நம்மளுக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். நிறுத்தற்குறியில் சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த சின்ன சின்ன வேர்டோட அர்த்தம் கூட டிஎன்பிசியில் கொஷினில் கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன பயன்படுத்துவோம்? அரைப்புள்ளியா, கார்புள்ளியா, முக்கார் புள்ளியா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு அரைப்புள்ளினா என்ன, கார்புள்ளினா என்ன, முக்கார் புள்ளினா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாங்க எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். முற்றுப்புள்ளி, வாக்கியத்தோட முடிவில் வைக்கிறது தான் முற்றுப்புள்ளி. நான் பள்ளிக்கு சென்றேன், அந்த சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டாட் வைக்கிறோம்ல, இதுதான் முற்றுப்புள்ளி. கார்புள்ளி, சிறிய இடைநிறுத்தம், ஒரு சென்டென்ஸில் ஒரு சின்ன ஸ்டாப் பண்ணுறதுக்கானது தான் கார்புள்ளி. மாம்பழம், வாழைப்பழம் வாங்கினேன். இப்போ இந்த மாம்பழத்துக்கும் வாழைப்பழத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்டாப் கொடுக்கறதுக்கானது தான் அந்த கமா, அதாவது கார்புள்ளியை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து மூன்றாவது அரைப்புள்ளி, செமிகோலன். தொடர்புள்ள இரு கருத்துக்களை பிரிக்க, அதாவது ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான், ஆனால் அந்த சென்டென்ஸுக்கு நடுவில் ஒரு பிரிவை உண்டாக்க. அவன் வந்தான் ஆனால் பேசவில்லை, இது எல்லாமே அவனை பற்றி தான் சொல்லுது. ஆனால் ஒரு சின்ன பிரிவை உண்டாக்குது அந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் நடுவில், ரெண்டு வாக்கியத்துக்கும் நடுவில். முக்கார் புள்ளி, பட்டியல் அல்லது விளக்கம் முன், அதாவது இதுக்கப்புறம் ஒரு பட்டியல் வருது, இதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி. உதாரணமாக நிறங்கள், சிவப்பு நிறம், நிறங்களில் பல நிறங்கள் இருக்கும், நீலம், ஊதா, சிவப்பு, மஞ்சள், பச்சை. இப்போ இதை பற்றி எல்லாத்தையும் முக்கார் புள்ளி கோலனுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த முக்கார் புள்ளி. நம்ம எல்லாருக்கும் எளிமையாக புரியக்கூடிய கொஷின் மார்க், வினாக்குறி. ஒரு கேள்வியோட முடிவுலையும் வினாக்குறி வரும். அதுக்கடுத்து உணர்ச்சிக்குறி, ஆச்சரியமாக ஒரு உணர்ச்சியை சொல்கிறதுக்கு பேர் தான் உணர்ச்சிக்குறி. ஆகா, அருமை அப்படின்னு சொல்கிறோம்ல, இதில் முடிவில் இடம்பெறுறது தான் உணர்ச்சிக்குறி. இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் தெரிஞ்சிருப்போம், கொஷின் மார்க், எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அப்படின்னு. பட் தமிழில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இதையே கேள்வியாக கேட்கும் பொழுது இப்போ வினாக்குறி, உணர்ச்சிக்குறியில் நம்மளால் பதிலளிக்க முடியும். ஆனால் ஒரு கார்புள்ளினா என்ன, அரைப்புள்ளினா என்ன, முக்கார் புள்ளினா என்ன, முற்றுப்புள்ளினா என்னங்கிறதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால் அதை தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்தபடியாக மேற்கோள் குறி. மேற்கோள் குறியிலே ரெண்டு வகை இருக்குது, அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்கிறது தான் மேற்கோள் காட்டுறோம். அடுத்த அடைப்புக்குறி, கூடுதல் தகவல்களை தர. அதாவது நீங்கள் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறதுக்காக அடைப்புக்குறியை நம்ம பயன்படுத்துகிறோம். உதாரணமாக சென்னை ஒரு நகரம், சென்னையோட முந்தைய பெயர், அதாவது மெட்ராஸ் மாகாணம், அந்த மாதிரி அவங்க மீன் பண்ணுறாங்க.
இப்போ தற்போதைய மெட்ராஸ் மாகாணத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது அடைப்புக்குறிக்குள்ளே சொல்கிறாங்க. முன்னரே சொன்ன மாதிரி ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறின்னு 2 வகையாக பிரிக்கலாம். ஒரு சொல் அல்லது ஒரு சொல்லுக்குள்ள கருத்தை வந்து சொல்கிறது, அதாவது இப்படி இந்த சொல் சொல்லுது இல்லை இதோட கருத்து இது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள், ஆத்திச்சூடியில் இருக்க ஒரு வரி தான் அறம் செய்ய விரும்ப, அந்த அறம் செய்ய விரும்ப மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் இந்த சொற்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத எழுத்து வடிவில் நம்ம சொல்கிறதுக்கு வந்து இரட்டை மேற்கோள் குறியை நம்ம பயன்படுத்துகிறோம். இதோட வந்து நிறுத்தற்குறிகளோட வகைகளும் அதோட எடுத்துக்காட்டும் முற்று பெறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டட் கண்டென்ட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நன்றிகள்.